மாறிக்கொண்டிருக்கிற உலகில் நாம் பெயர், புகழ், வசதி, சொத்து, பணம், பாராட்டு, மதிப்பு, மரியாதை, செல்வாக்கு என்று ஏதோ ஒன்றை அடைய தினமும் அலைகிறோம். இவற்றை தேடி அலையும் ஓட்டத்தில் உலகம் நம்மை சில முறை கொண்டாடினாலும் பல முறை தூக்கி எறியப்படுகிறோம். இந்த சிறிய இன்பங்களுக்கு எரிபொருளாக பொறாமை, கோபம், எரிச்சல் தொடங்கி மற்றவர்களை அழிக்கும் வரை மனம் தயாராகிறது என்பதே உண்மை. இதற்கு மருந்தாக கடவுளின் ராஜ்யத்தை முதலில் தேடுவதற்கு எல்லாம் வல்ல இறைவன் நம்மை அழைக்கிறார். கடவுளை தேடும் பிரார்த்தனையினால் மூளை வேதியியல் மற்றும் கட்டமைப்பு மாற்றுப்பட்டு மனம் அமைதியான நிதானமான நிலைக்கு வருகிறது. பிரச்சனைகளுக்கு பதிலாக கடவுளில் கவனம் செலுத்தும் போது கடவுள் வழங்கும் அமைதியை அனுபவித்து அசைக்கப்படாமல் வாழ முடியும். முயன்று பாருங்கள், முன்னேற்றம் காண்பீர்கள். நீங்கள் ஆசைப்படுவது கிடைக்காததால் கொலை செய்கிறீர்கள், பேராசை கொள்கிறீர்கள். அதை பெற முடியாததால் சண்டை சச்சரவு உண்டாக்குகிறீர்கள். அதை நீங்கள் ஏன் பெற முடிவதில்லை? நீங்கள் கடவுளிடம் கேட்பதில்லை. நீங்கள் கேட்டாலும் ஏன் அடைவதில்லை? ஏனெனில் நீங்கள் தீய எண்ணத்தோடு கேட்கிறீர்கள். சிற்றின்ப நாட்டங்களை நிறைவேற்றவே கேட்கிறீர்கள். கடவுளை அணுகிச் செல்லுங்கள், அவரும் உங்களை அணுகி வருவார். பாவிகளே, உங்கள் கைகளை தூய்மையாக்குங்கள். ஆண்டவர் முன் உங்களை தாழ்த்துங்கள், அவர் உங்களை உயர்த்துவார். முதலாவது, தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும்.